ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. நேற்றோடு 51 போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த 51 போட்டி முடிவில் புள்ளிப்பட்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆர்ஆர் எப்பயும் போல் 16 புள்ளிகளில் முதலிடத்துலையும், கேகேஆர் 14 புள்ளிகளில் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ஆர் கேகேஆர் இந்த மிட் சீசன்லேயே சொல்லியிருந்தோம், கொஞ்சம் மேலே வர்றதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குதுன்னு. அதன்படி தான் அதை மெய்ப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறது. எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே இந்த 3 பேர்த்தில் யாராவது 2 பேர் மேலே வர்றதற்கான அமைப்பு போட்டிகள் பலமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் ஆர்சிபிக்கும் மற்றும் ஜிடிக்கும் இடையிலான போட்டி பரபரப்பான போட்டியாக இருக்கும். பெங்களூர் மைதானம்னால 6 மலை பறக்கும். இதற்கு முன்பாக இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா 4 முறை மோதியிருக்காங்க, தலா 2 முறை ஜெயிச்சிருக்காங்கங்கிறது கடந்த கால வரலாறு. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மதியன் நாளாகவும் விதியன் 8ஆகவும் வருவதால் அது தொடர்புடைய வீரர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு விராட் கோலி, வில் ஜாக்ஸு, கிளென் மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, ரஜத் பட்டிதார், முகமது சிராஜ் இவங்களாம் சிறப்பாக செயல்படுவாங்க. ஜிடியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுப்மன் கில், மேத்யூ வேடு, ஷாருக் கான், டேவிட் மில்லர், ரஷித் கான், சாய் கிஷோர், ஸ்பென்சர் ஜான்சன் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த போட்டிகளில் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெளிவாக புரிகிறது. இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு பெங்களூர் மைதானத்தில் நடக்கிறதுனால பெங்களூர் அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. குட்டி கிரவுண்டுனால யாருக்கு வேணாலும் சாதகம், 2வது பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சாதகம். ஏன்னா ஸ்கோர் தெரிஞ்சு அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் பெங்களூர் அணி வெற்றி பெறுமானு தான் கேள்வி வந்தது. பெங்களூருடைய உதயாதிபதி பார்த்திங்கன்னா மால் போய் 5ஆம் இடத்துல நட்பு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதும் சிறப்பு. அதே போல் ஜிடியை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி பொன் ஆட்சி பலத்தில் இருக்கிறது அந்த அன்றைக்கி கூடுதல் சிறப்பு. ஜிடியை நோக்கி சேய் வருவது, ஜிடி அணி ரொம்ப அதிரடி காட்ட போகிறாங்க இன்றைக்கி போட்டியில். ஆனால் ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு நோக்கி வர்றது மந்தன், உச்ச மந்தனாக இருக்காங்க. ரொம்ப பொறுமையோ ரொம்ப நிதானத்தையோ கடைபிடிக்கிறதுக்கு அமைப்பு இருக்கிறது ஆர்சிபி. இல்லைன்னா அடிக்கடி விக்கெட்டுகளை முதல்ல ஆரம்பத்தில் அதிகமாக இழக்கிறது, இல்லை சேசிங் அப்பவும் அதிகமாக விக்கெட்டுகளை இழந்து பயத்தை கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் ஆர்சிபிக்கு உருவாகலாம். ஆனால் லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு ஆர்சிபியுடைய லாபாதிபதி தேடி உட்கார்றது ஆர்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ஆனால் ஜிடியுடைய லாபாதிபதியே விரையாதிபதியாக இருந்து உச்சமாக இருந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.